ஜாதகத்தில் லக்னம் ப்ளஸ் 2ஆம் இடம் ரெண்டுமே தான் ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு அப்புறம் ஒன்றா இருப்பாங்களா, தனி குடும்பமா, கூட்டு குடும்பமா, பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி பணம் வச்சுருப்பாங்க, கையிருப்பு பணம், ஆரம்ப கல்வி, இது எல்லாமே இந்த 2ஆம் இடம் தான் சொல்லுது. 2ஆம் இடம் கெட்டவனுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அவங்களுடைய குணாதிசயம் எந்த மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு பலன் தரும். சூரியன் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. சூரியனிலே அதிகாரம், தைரியம், ஒரு பதவி உள்ள ஜாதகம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அவங்களோட பிரத்யேக கோயில் வழிபாடுங்கிறது நம்ம எது சொல்லலாம்? இப்போ பொதுவாக சூரியன் அப்படின்னாலே சிவன் கோயில்கள் குறிக்கிறது. குடும்ப நபர்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அவங்களுக்கான பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? இந்த 2ல் சந்திரன் வந்துட்டா பொருளாதார கவனம் முக்கியம். செவ்வாய் இருக்கும் பொழுது அவங்களுக்கான பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ 2ல் செவ்வாய் இருந்துட்டாலே பார்த்தீங்கன்னா 2ல் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் இருந்த கோயில் வழிபாட்டுக்கு செல்லும்போது பலன்கள் நல்லா இருக்கும். ஆமாம், செவ்வாய் இருக்கும்போது பொதுவாகவே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு உண்டானது, அது பொதுவானது. முருகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் எல்லாமே பெட்டராக இருக்குது. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, 2ஆம் இடத்தில் புதன் இருக்கும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்கள் ஏற்படும்? புதன் 2ல் இருக்கும்போது ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா பேச்சில் கனிவு இருக்கும். அதாவது நளினம், அதாவது கரெக்டாக எப்படி பேசணும், பேச்சில் விகடகவி. புதன் தாங்க பேச்சே பேலன்ஸாக இருக்கும், அனுசரித்து போகக்கூடியது. குரு இருக்கும் பொழுது அவங்களுக்கான வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும், அவங்க குணாதிசயம் எந்த மாதிரி இருக்குங்க? 2ல் குரு வந்துட்டா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு. இப்போ 2ல் சுக்கிரன் இருக்கும்போது அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? 2ல் சுக்கிரன் வந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு பெண் நிர்வாகம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன்றதால ஏதோ ஒரு வகையில் மணி ஃப்ளோட்டிங் உண்டு. சுக்கிரன் இருக்கும் பொழுது அவங்களுக்கான பிரத்யேக கோயில் வழிபாடு என்னவா இருக்கும்? அப்போ 2ல் சுக்கிரன் வந்துட்டா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும், அவங்க குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும்? 2ல் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் இருக்கிற 2ல் சனி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி கடவுள் வழிபாடு செய்கிறது நல்லா இருக்கும்? 2ல் சனி வந்துட்டாலே காவல் தெய்வ வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு. நமக்கு ராகு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்? ராகுங்கிறது வட்டியை குறிக்கும். சில வருடங்கள் வட்டி கட்டினேன், அப்புறம் வட்டி வாங்கினேன். இது வாடகையும் குறிக்கும். வாடகை வீட்டில் சில காலங்கள் இருப்பாங்க, வாடகை வருமானம் வரைகிறது. இப்போ இறுதியாக 2ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும், அவங்களுக்கு குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும்? ஆமாம், இப்போ 2ல் கேது இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த டாக்டர் சுபம் விஜய் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல 2ஆம் இடம் பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். அதாவது ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குடும்பஸ்தானம், பண வரவு ஸ்தானம், தனஸ்தானம் சொல்லுவோம். இந்த இடம் நல்லா இருந்தால் தான் பேச்சு, கண், நேத்திரம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்களா, பணம் பேச்சு எப்படி இருக்கும், அங்கே செல்வம் சேருமா இல்லையாங்கிறது எல்லாமே முக்கியம். ஜாதகத்தில் லக்னம் ப்ளஸ் 2ஆம் இடம் ரெண்டுமே தான் ரொம்ப முக்கியம். இப்போ புது நபர்கள் வராங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஒன்றா இருப்பாங்களா, தனி குடும்பமா, கூட்டு குடும்பமா, பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி பணம் வச்சுருப்பாங்க, கையிருப்பு பணம், ஆரம்ப கல்வி, இது எல்லாமே இந்த 2ஆம் இடம் தான் சொல்லுது. 2ஆம் இடம் கெட்டவனுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாமியாராக போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறவங்களுக்கு 2ஆம் இடம் வலு குறைவாக இருக்கக்கூடியது. 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துட்டாலே வலு, அது ஒவ்வொரு கிரகம் பார்க்க போகிறோம். இந்த 2 வருஷத்தில் ஜாதகத்தில் 2ஆம் இடம் கிரகம் இல்லாமல் இருக்கும், அப்போ பார்வை சேர்க்கையெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். பொதுவாக 2ஆம் இடத்தில் கிரகம் இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு அம்சம் உண்டு சார். சரிங்க. இப்போ முதல்ல 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அது அவங்களுடைய குணாதிசயம் எந்த மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு பலன் தரும்? இப்போ சூரியன் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. சூரியனிலே அதிகாரம், தைரியம், இது ஒரு பதவி உள்ள ஜாதகம். இந்த குடும்பத்தில் வரும்போது இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேர் டாக்டர் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது. இவங்க வீட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை டாக்டராக இருக்கிறது, ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அமையும். இவங்களுக்கு அமையும், இல்லை வீட்டு பக்கத்தில் அமையாது. இவங்க இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டு இருந்தால் வருமானத்துக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா எல்லா சூரியனும் என்ன காலங்காத்தால் வந்துடுது. ஆக மொத்தம் பணம் உறுதியாக மணி ஃப்ளோ இருக்கிறதா இருக்கும். சூரியன் இருக்கும்போது ஒன்றும் கவனமாக இருக்கணும். சூரியன் அதிகார கிரகம், பேச்சில் கனிவு தேவை, கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருப்பார். அது மட்டும் சூரியன்கிறது கண்ணை குறிக்கக்கூடியது, வலது கண்ணை குறிக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்லுவேன், வலது கண் சம்மந்தப்பட்டது, கண் குறைபாடு வராமல் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் கண்ணை குறிக்கும், அது காரக பாவனாஸ்தி மாதிரி வரைகிறது. தந்தை வழி உறவின் மூலம் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கிறது. அரசாங்க வருமானம் உண்டு, நண்பர்களோட ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பேங்க் செக்டாரில் வச்சுக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டு கவர்மெண்ட் பேங்க் செக்டார்லாம் வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். பொதுவாக 2ஆம் இடம் இது சம்மந்தப்பட்டது. ஒரே ஒரு பலன் என்னென்னா, மலை மேல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று, தேன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இதெல்லாம் பயன்படுத்தி வீட்டில் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்.
சரிங்க. இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அவங்களோட பிரத்யேக கோயில் வழிபாடுங்கிறது நம்ம எது சொல்லலாங்க? இப்போ பொதுவாக சூரியன் அப்படின்னாலே சிவன் கோயில்கள் குறிக்கிறது. குடும்ப நபர்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி சேர்ந்த அம்சமாக எடுத்துக்கணும். குடும்பத்தோடு இருக்கிறது வீட்டில் கண்டிப்பாக சிவன் பார்வதி விநாயகர் இந்த குடும்பத்தோடு இருக்கும்போது இது ஒரு பரிகாரமே போகிறோம். இந்த படங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது 2ஆம் இடத்துலேருந்து சூரியன் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்தால் பரிகார நிவர்த்தியே இதுதான். இதில் சிவன் பார்த்திங்கன்னா மலை மேல் இருக்கிற சிவன், மலை மேல் சிவன் ரொம்ப கம்மி. இப்போ சதுரகிரி சொல்லலாம், மகாலிங்கம் சொல்லலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு மலை மேல் இருக்குது, மலை அருகில், அதாவது அந்த வெள்ளிங்கிரி கோயில் பக்கத்தில் கீழேயும் இருக்குது. அந்த கோயிலும் போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கு. ஆக மொத்தம் இந்த மலை ஒட்டி இருக்கிற கோயில்கள் சிறப்பு. இவங்களுக்கு இந்த கிரகணத்தன்று ஏதாவது தோஷங்கள் இருந்தால், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மாதிரி இது சூரிய கிரகணம் தான். இந்த கிரகணத்தன்று ஒரு தோஷங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் இது பரிகார நிவர்த்தி ஆகக்கூடிய அம்சம் இருக்குது. ஐயா, 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அவங்களுக்கான பலன்கள் எந்த மாதிரி இருக்கும், அவங்களோட குணாதிசயம் எந்த மாதிரி இருக்கும்? சந்திரன் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய கிரகம், அதாவது தாயை குறிக்கக்கூடிய. அப்போ இந்த குடும்பத்தில் தாயின் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். அம்மா ஒரு சில நேரத்தில் அம்மாவோட பேச்சு அவங்களோட இது தன்மை எது உண்டோ. சந்திரனுங்கிறது ஏற்றம் இறக்கம், 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாக இருக்கும். இந்த 2ல் சந்திரன் வந்துட்டால் பொருளாதாரம் கவனம் முக்கியம். இவங்க பேச்சு பார்த்திங்கன்னா 15 நாள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க, 15 நாள் அமைதியாக இருப்பாங்க. பேச்சில் ஏற்றத்தாழ்வு இது இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த 2ல் சந்திரன் இருக்கிற ஷேர் மார்க்கெட் வரைக்கும் போகக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா பணம் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு முக அமைப்பே அழகாக இருக்கும், ஆரம்ப கல்வியில் நல்லாயிருக்கும், தாய்மொழி பேச்சாக இருக்கும். சந்திரன்கள் தாய்மொழியை குறிக்கக்கூடியது. அப்போ அவங்களோட தாய்மொழி எதுவோ அதோட தாய்மொழியில் இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமைக்கு ஏதாவது ஒரு முக்கிய டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் கூடி ஒன்றா நின்று பேச வேண்டியது. தனித்தனியாக இந்த அவங்க மனசுக்குள் வச்சுக்கக்கூடாத அமைப்பு இது. இதில் நீர்நிலைகள் நீர்ப்பாங்கான இடங்கள் ஒட்டி வீடுகள் அமைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இவங்க குடும்பமே அந்த மாதிரி சம்மந்தம் இருக்கலாம். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஸ்டாஃபு, இந்த வீட்டு பக்கத்தில் ஹோட்டல் உணவு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு, ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சேல்ஸ் பண்ண பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஆர்வம் உண்டோ. அவங்க வேலைக்கு போனாலும் அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் கிரகம் இல்லையா, இந்த பெண்கள் கவர்மெண்ட்டு கொடுக்குற டொனேஷனு, பெண்களுக்காக கொடுக்குற ஸ்கீமு, இதெல்லாம் இந்த குடும்பத்தில் வருகிற அம்சம் உண்டு. இந்த பெண் நிர்வாகம் அதிகமாகும், ஆண் நிர்வாகம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இவங்க பேச்சில் இன்னொன்று என்னென்னா உறுதி, இது கண்டிப்பாக கொடுக்குறேன் இல்லைன்னா விட்டுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது மாறக்கூடிய அம்சம் இருக்கிறனால உறுதிட்டு சொல்லாமல் பார்க்குறேன், பார்த்து பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் கேட்டு பண்ணணும். ஆக மொத்தம் குடும்ப ஒற்றுமைக்கு சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்களா. சரிங்க. இப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அவங்க பிரத்யேக கோயில் வழிபாடு என்னவாக இருக்கும்? ஆமாம், இது இவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி அன்று கும்பிடுகிற வழிபாடுகள் அனைத்தும் நல்லாயிருக்கும். இது குலதெய்வ கோயிலுக்கு பௌர்ணமி என்று போயிட்டு வர்றது, அம்பாள் சம்மந்தப்பட்ட கோயில்கள், அம்பாள் அது குடும்பத்துக்கு ஸ்தானமாக இருக்குன்னா குடும்பத்தோடு இருக்கிற அம்பாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகலாம். திங்கட்கிழமை அன்று உள்ளலாம். இது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிற 2ஆம் இடத்துல உச்சம் பெறுது. அங்கே ரோகிணி நட்சத்திரம். இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே கிருஷ்ணர் வழிபாடு நல்லாயிருக்கும். ஏன்னா ரோகிணி கிருஷ்ணர் குறிக்கும். கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணரோட அம்சத்தை போய் வழிபாட்டு பண்ணலாம். இவங்களுக்கு ஏதோ ஒரு பூஸ்டப் பண்ண கிருஷ்ணர் வழிபாடு தான் ரொம்ப உறுதித்தன்மையாக இருக்குது. இப்போ அடுத்து 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அவங்களுக்கான பலன்கள் எந்த மாதிரி இருக்குங்க? ஆமாம், இப்போ 2ல் செவ்வாய் இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா பேச்சில் ஒரு தைரியம், பேச்சில் ஒரு துணிவு, குடும்பத்தில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு உறுதித்தன்மைங்கிறது. இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் இதே செவ்வாய் தான் வரும், அது லக்னாதிபதியும் வரும். ஆக மொத்தம் சுய முயற்சியில் பண வருவாய் கொண்டு வருவாங்க. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், அம்மா எல்லா ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே இவங்க குடும்பத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கும். 2 செவ்வாய்ங்கிற சொத்தை குறிக்கிங்க. ஆக மொத்தம் என்ன ஏதோ ஒரு வகையில் சொத்து சுகங்கள் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. ஏன்னா இது இந்த செவ்வாய்க்கு மட்டும்தான் 3 பார்வை இருக்குது. 7ஆம் இடவை பொது பார்வை, 4 மற்றும் 8 இருக்குது. அப்போ இது 4ஆம் இடத்தையும் பார்க்கும். காலபுருஷனுக்கு இவங்க ஜாதகரீதியாக 5ஆம் இடத்தை பார்க்கும். அது இல்லாமல் 9ஆம் இடத்தை பார்க்கும். தந்தையின் சொத்து, தாய்வழி சொத்து, இது எல்லாமே இவங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு இந்த பேச்சில் தைரியம் இருக்கணும். இவங்க தான் ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது. வண்டி வாகனத்தில் ஆதாயம், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த வண்டி சம்மந்தப்பட்டது, மெடிசன் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். வாக்குப்படிதம் இருக்கும். இது செவ்வாய்ங்கிறது செவ்வாய் தோஷத்தை குறிக்கும், அது பரிகார செவ்வாயான்னு பார்க்கணும். இவங்களுக்கு இந்த வாக்குப்படிதம் நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் செவ்வாயில் 2ல் இருக்கிறவங்க ஜோசியராக இருக்காங்க. என்னோடய குருநாதர் நிறைய பேர் 3 குருநாதர் 3 பேர்த்துக்குமே 2ல் செவ்வாய். அப்போ செவ்வாய் ஆசிரியர் தன்மையும் இது குறிக்கிறது இந்த அம்சம். சரிங்க. இப்போ 2ல் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த கோயில் வழிபாட்டுக்கு செல்லும்போது பலன்கள் நல்லா இருக்கும். ஆமாம், செவ்வாய் இருக்கும்போது பொதுவாகவே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு உண்டானது, அது பொதுவானது. முருகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் எல்லாமே பெட்டராக இருக்குது. இதில் சனி சம்மந்தப்படும் போது சுப்பிரமணியங்கிற கோயில்,
இதே குரு சம்மந்தப்பட்டது பாலமுருகன் சம்மந்தப்பட்ட கோயில், இதே சந்திரன் சம்மந்தப்பட்ட பகவதிங்கிற கோயில், இந்த மாதிரி முருகர் இந்த மாதிரி அம்சம் இல்லாத கும்பிடலாம். இது செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட நட்சத்திரத்தில் போய் வழிபாடு செய்யும்போது குடும்ப விருத்தி ஏற்படுகிறது. இவங்க ஒன்றே ஒன்று பண்ணிக்கலாம். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாய்க்கு உண்டான மோதிர அம்சம் போட்டுக்கலாம். பவளம் சம்மந்தப்பட்டு போடும்போது இந்த வருமானம் அதிகரிக்க, வருமானம் பெருக்குவதற்கு இது ஒரு ஆதாயமாக இருக்குது. இந்த 2ல் செவ்வாய் இருந்துட்டாலே இன்னொரு பாயிண்ட் வேறு முக்கியமாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பேச்சும் அதுதான், வருமானம் எல்லாத்தையும் செவ்வாய்ங்க போராட்ட குணம் தளபதியை குறிக்கும். போராடி ஜெயிக்கக்கூடியது 2ல் இருக்கிற செவ்வாய் தான். இப்போ இறுதியில் வெற்றி வேணும்னா செவ்வாயோட அருள் இந்த குடும்பத்தில் இருந்தே ஆகணும். சரிங்க. இப்போ ஒரு ஜாதகருக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்கள் ஏற்படுவீங்க? இப்போ புதன் 2ல் இருக்கும்போது ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, பேச்சில் கனிவு இருக்கும். அதாவது நளினம், அதாவது கரெக்டாக எப்படி பேசணும், பேச்சில் விகடகவி. புதன் தாங்க அனுசரித்து இந்த புரோக்கர் சம்மந்தப்பட்டதால் இப்படி பேசுவாங்க. 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி, அந்த பேச்சே பேலன்ஸாக இருக்கும், அனுசரித்து போகக்கூடியது. 2ல் புதன் இருக்கிற குடும்பத்தில் எப்பயும் ஒற்றுமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நகைச்சுவையும் பேசி முக்கியமான கருத்துக்கள் பாயிண்ட்டாக பேசுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், பாயிண்ட்டாக வச்சு மேக்ஸில் சூப்பராக இருப்பாங்க. இப்போ நம்மளாம் கையில் போடுறது, கால்குலேட்டர் போடுறாங்க, இவங்க இப்படி மனசில் மனக்கணக்கு டக்குன்னு போட்டு பதில் சொல்கிறது இந்த புதனில் இருக்கிறது. தாய்மாமன் உறவு வகையில் ஆதாயம் உண்டு. நண்பர்களோட ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு இந்த கணிதம் சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு ஒரு மேன்மை பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 2ல் புதன் வந்து மேடை பேச்சுக்கு பெஸ்ட்டு. ஸ்டேஜ் அப்பியரன்ஸு, ஸ்டேஜ் சம்மந்தப்பட்டது பேசுங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த புதன்கிறது இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் அதை ரொம்ப ஹார்ட் இல்லாமல் பண்ணுறது, அந்த மாதிரி அம்சமெல்லாம் உண்டு. இதில் இவங்க ஒரு சில பேங்கிங் அக்கௌண்ட்டில் இவங்க கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எப்பவுமே அக்கௌண்ட்டு பார்த்துட்டு இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணி, இந்த கணக்கு வழக்குகள் நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் 2ல் புதன் இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2ல் காலபுருஷனுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி 2ல் இருந்தால், புதன் 2ல் இருந்துட்டாலே உறுதியாக வேலை கிடைச்சிடும். கமிஷன் வகை வருமானம் உண்டு. தைரியமாக சொல்லலாம், வேலை இல்லாதவங்க 2ல் உச்சாரத்து ரீதியாக 2ல் புதன் வருதுங்க, வேலை கிடச்சிருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு புதன் சிறப்பு வாய்ந்தது. சரிங்க. இப்போ ஒரு ஜாதகருக்கு 2ல் புதன் இருக்கும்போது அவருக்கு எந்த கோயில் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க? புதன் 2ல் வந்துடும்போது குடும்ப ஒற்றுமை, குடும்ப வளர்ச்சி, பேச்சு எல்லாமே நல்லா இருக்குது. கன்னி தெய்வங்கள், அதாவது அந்த தெய்வம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் நல்லாயிருக்கு. விஷ்ணு அம்சம், கிருஷ்ணர் அம்சம், இது சிறப்பு. ஏன்னா புதன்கிறது பெருமாளை குறிக்கக்கூடியது. அதோட அம்சம் கோயில்கள் நல்லா இருக்குது. இல்லை ஒரு சில கோயில்கள் நம்ம பிடித்த பிரதானமான கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை என்று சென்று வரும்போது சிறப்பாக இருக்கும். புதனோட நட்சத்திரங்கள் இது நல்லாயிருக்கும். இதில் அஷ்டமி வழிபாடு, அதாவது புதன் 2 திரிசூன்யமாக இருக்கும். இந்த வருமானம் உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை, கொஞ்சம் இதாக இருக்குன்னா அஷ்டமி இல்லை பஞ்சமி வழிபாடு செய்யும் பொழுது புதனை ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுதான் ஆக மொத்தம் புதன்கிறது. இன்னொன்று, ஒரே நாளில் 2 கோயில் போக வேண்டிய அம்சம் இருக்குது. இந்த கோயிலும் போயிட்டு அந்த அடுத்த இன்னொரு கோயிலும் போயிட்டு வரும்போது புதன் ஆக்டிவேஷன் பாயிண்ட். ஆக மொத்தம் 2ல் புதன் இருப்பது நிறைய கோயில்கள் இல்லாமல் புதன் பெருமாள் இந்த கோயில் பெஸ்ட்டு. சரிங்க. இப்போ 2ல் குரு இருக்கும் பொழுது அவங்களுக்கான வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும், அவங்க குணாதிசயம் எந்த மாதிரி இருக்குங்க? 2ல் குரு வந்துட்டால் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பணம், தனம், உறுதி அப்படின்றான். குடும்ப ஒற்றுமை, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் குடும்ப ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கிற அம்சம் இந்த குரு கொடுத்துருங்க. குருங்கிறது ஒரு அனுசரித்து எது ரைட்டு ராங்கு ஒரு எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகக்கூடியது குருவோட அம்சம் உண்டு. இந்த குருக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பொருளாதார விருத்தி இப்படி தான் கொடுத்துரும். இதில் குழந்தைகள் அது இந்த ஒரு கதைகள் சொல்லி குடும்ப ஒற்றுமைக்காக இது பண்ணுறது. வேலை கிடைக்காதவங்களுக்கு 2ல் குரு வரும்போது வேலை கிடைக்கும்னு ஒரு விதி இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம், கோச்சார ரீதியாக வருது. இந்த 2ல் குரு இருக்கிறவங்க எல்லா விதமான நல்ல விஷயங்கள் அனுபவிச்சுருவாங்க. திருமணம், சொத்து சுகங்கள், குழந்தைகள் வளர்ச்சி, அப்புறம் பொருளாதார இந்த பேங்க்கு, இன்சூரன்ஸு, இது மாதிரி அனைத்து பெனிஃபிட்டும் கிடைக்கணும்னா 2ல் இந்த குரு இருக்கிற அம்சம் உண்டு. இதில் ஆசிரியர் தன்மை, இவங்க 2ல் குரு வந்தாலே பேச்சில் பார்த்திங்கன்னா கனிவு இருக்கும், ஆசிரியர் தன்மை இருக்கும். அதனால் இந்த குரு இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். இவங்க இந்த குரு இன்னும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு தங்க நாணயம் ஏதோ ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், கல்லா பெட்டி இந்த மாதிரி ஒன்று, ஏதோ ஒரு மோதிரம் சம்மந்தப்பட்டது கையில் போட்டுட்ருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் குரு 2ல் இருப்பது மிகுந்த வளர்ச்சி தான். சரிங்க. இப்போது 2ல் குரு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் என்ன கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்குங்க? 2ல் குரு வந்துட்டாலே இவங்க பார்த்திங்கன்னா குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த குழந்தை வடிவத்தில் குருனா குழந்தை வடிவத்தில் இருக்கிற அனைத்து கோயிலும். இதில் கிருஷ்ணர் வழிபாட்டில் குழந்தை இந்த நெய் சாப்பிடுகிற மாதிரி இருக்கிற படங்கள். குருங்கிறது வெண்ணெயை குறிக்கும், நெய்யை குறிக்கும்.
அந்த இருக்கிற வீட்டில் ஒரு படம் வச்சு அது ஒரு பொம்மையை வச்சு வழிபடுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப நாள் குறிப்பாக நான் நிறைய பேத்துக்கு 2ல் குரு இருந்து ஆக்டிவேட் பண்ணி குருவாயூர் கோயில் அனுப்பியிருக்கேன். அப்போ அந்த கோயில் அப்போ இதே வித குழந்தை வடிவத்திற்கு எந்த கோயில் போனாலும் இது சிறப்பாக இருக்கும். இது குறிப்பாக ஒரு சில நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரம் அன்று போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஆக்டிவேஷன் இருக்கும். புரட்டாதிங்கிறது குபேரனை குறிக்கும். அப்போ பொருளாதாரம் இன்னும் விருத்தி அடைய புரட்டாதி என்று போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பு. சரிங்க. இப்போ 2ல் வந்து சுக்கிரன் இருக்கும்போது அவனுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க? 2ல் சுக்கிரன் வந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு பெண் நிர்வாகம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன்றதால ஏதோ ஒரு வகையில் மணி ஃப்ளோட்டிங் உண்டு. பொதுவாக கிரகம் இருந்தாலே நல்லது. அது சுக்கிரன் இருந்தால் மணி ஃப்ளோட்டிங் இருக்குது. இல்லைன்னா வருமானம் வருது, கையில் நிற்க வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் மட்டும் சுக்கிரன் பார்க்கணும். இவங்க பேச்சே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரொமான்டிக்காக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். இவங்க பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். 2ல் சுக்கிரன் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆளையும் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிராண்டிங்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் 2ல் சுக்கிரன் இருக்கிறனால தான் அனுப்பணும். நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே பணம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். வீடு வாடகை வருமானம், இயற்கையாக வாடகை வருமானம், தொழில் சார்ந்த வருமானம், இவங்க கலஸ்திரத்தின் மூலம் வருமானம். இப்போ இவங்க சொத்து 2ல் சுக்கிரன் யாருக்கு இருக்கோ அவங்க பேரில் அவங்க பார்ட்னரு சொத்து எழுதி வைப்பாங்க. இப்போ கணவனாக இருந்தால் மனைவி பேரில் சொத்து வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இவங்க சொத்து அத்தை வகை சொத்து, இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் விட்டு கொடுக்குறேன் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வளர்ப்பு அதாவது அத்தையிடம் வளர்ந்து அத்தையோட இது சம்மந்தப்பட்டது. இவங்களுக்கு பொதுவாகவே வருமானம், பேச்சு, செயல் அனைத்திலும் வெற்றி இருக்கக்கூடிய உண்டு. இவங்களுக்கு சினிமா கலைத்துறை ஆர்வங்கள் இயற்கையாக வந்துடும். லக்ஸுரியஸ் ப்ராடக்டோட சேல்ஸ் பண்ணுறக்கூடிய அம்சம் உண்டு, வாங்கக்கூடியது உண்டு. துணி சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையவே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டது ரொம்ப இருப்பது நல்லது தான். சரிங்க. இப்போ வந்து 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அவங்களுக்கான பிரத்யேக கோயில் வழிபாடு என்னவா இருக்குங்கம்மா? அப்போ 2ல் சுக்கிரன் வந்துட்டால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்சம் உள்ள, அதாவது அலங்காரம் அம்சம் நிறைய இருக்கிற கோயில் தான். ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படி இருக்கணும். ஒரு அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நல்லாயிருக்கும். அது அம்பாள் கோயில், அது சப்தலட்சுமி, அஷ்டலட்சுமி, சப்த கன்னிகள் இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வம் உள்ள இருக்கிற கோயில் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வெள்ளிக்கிழமை வழிபாடு பெஸ்ட்டு. குபேரன் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் இல்லை பூக்கள், பொதுவாகவே இந்த 2ல் சுக்கிரன் இருந்தால் ஏதோ ஒரு வேலை நடக்கணுமா, மாலைகள் பூக்களால் போட்டு வழிபாடு பண்ணால் நல்ல வெற்றி உண்டு, குடும்ப வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போ 2ஆம் இடத்தில் வந்து சனி இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும், அவங்க குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்குங்கம்மா? 2ல் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா 2ல் சனி இருந்தால் ஒருத்தர் யோகம் குறைவும்பாங்க, யோகம் அதிகம்பாங்க. ஃபஸ்ட்டு யோகம் அதிகம்ங்கிறத உண்மை. ஏன்னா அம்பானிக்கு 2ல் சனி, இந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கும் 2ல் சனி. அப்போ சனி 2ல் இருந்தால் தத்வர யோகம்ங்கிறது தவறான கான்செப்ட்டு. சனி 2ல் இருந்துட்டால் என்னென்னா எல்லாமே ஸ்லோவாக இருக்கும், லேட்டாக நடக்கும். அவனால் பின்னாடி லேட்டாக வரும்போது அந்த பொறுமை மட்டும் கொஞ்சம் இருந்துட்டால் பணம் ரீதியாக வெற்றி, குடும்ப சூழ்நிலை, குடும்ப ஒற்றுமை எல்லாத்தையும் சிறப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பிற்காலம் அடுத்த சந்ததிகள் வரைக்கும் பொருளாதாரம் சேர்த்து வச்சுருவாங்க. நிறைய பேர் தாத்தாவோட சொத்து அனுபவிக்கிறேன் அவ்வளோ. அப்போ தாத்தாவுக்கு 2ல் சனி இருக்குன்னு அம்சம். சனி 2ல் இருந்து குலதெய்வ அருள் உண்டு, குடும்ப ஒற்றுமை உண்டு. கொஞ்சம் இவங்க கையிருப்பு பணம் பார்த்திங்கனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் தானம் தர்மம் அதிகமாக கொடுப்பாங்க. இவங்க தானம் கொடுக்க இவங்க செல்வம் வளரும். குடும்பத்தில் வயதானவங்க டிசிஷன் அதிகமாக இருக்கும். இவங்க பேச்சே பார்த்திங்கன்னா பழைய காலத்து பேச்சு, அந்த காலத்து பேச்சு. என்னப்பா பழைய கொஞ்சாங்கமாக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு திட்டு வாங்கத்தான் செய்யணும். ஆனால் இவங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சனி தான் நீதிமான். காலபுருஷனுக்கு 7ல் உச்சமுடைய கிரகம் 2ல் வரும் பொழுது மற்ற எந்த ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் இவங்களுக்கு இயற்கையாக பணம் வருகிற உண்டு, தொழில் ஆர்வம் உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லாபம். 2ல் சனி இருந்தால் லாபம் உண்டு. அது நல்லா இருக்கா கெட்டதாக இருக்கா அது மட்டும் தான். 2ல் சனி வந்து இவங்க ஒரு சில தீபம் இது மாதிரிலாம் வீட்டில் போட்டுட்டு வரலாம். எண்ணெய் சம்மந்தப்பட்டு பயன்படுத்தும் போது நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் 2ல் சனி இருந்தால் மிகுந்த யோகமே. சரிங்க. இப்போ ஒரு ஜாதகருக்கு 2ல் சனி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி கடவுள் வழிபாடு செய்கிறது நல்லா இருக்குமாங்க? 2ல் சனி வந்துட்டாலே காவல் தெய்வ வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு. இவங்க கோயிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு பாப்புலர் இல்லாமல் ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கும். இவங்க போனதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி கோயில் போனால் நடைபாதைக்கு அந்த பயணத்தில் நடந்து போகிற வழியில் ரோட்டு ஓரத்தில், அதாவது பைபாஸ் ரோட்டு பக்கத்தில் ஒரு கோயில் ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி கோயிலெலாம் போயிட்டு வரலாம். நடைபாதையின் மூலம் வெற்றி அடையக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ நடந்து போகிறவங்களுக்கு தானம் கூட கொடுக்கலாம். இப்போ முருகர் கோயிலுக்கு நடக்கிறவங்க, இப்போ சபரிமலைக்கு நடந்து போகிறவங்க அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். இந்த நடைபாதையில் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல்லாம் அமைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த இதுவும் இயற்கையாகவே பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதனால் பெனிஃபிட்டும் உண்டு.
சரிங்க. இப்போ 2ஆம் ஸ்தானத்தில் ம். நமக்கு வந்து ராகு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்குங்க? இப்போ 2ல் ராகு வரும்போது ராகுங்கிறது அந்நிய கிரகம். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இது வெளிநாட்டு வருமானம் வருகிறது. ராகுங்கிறது வட்டியை குறிக்கும். வட்டி வருமானம் சில மாதங்கள் சில வருடங்கள் வட்டி கட்டினேன், அப்புறம் வட்டி வாங்கினேன். இது வாடகையும் குறிக்கும். வாடகை வீட்டில் சில காலங்கள் இருப்பாங்க, வாடகை வருமானம் வருகிறது. 2ஆம் இடம் பேச்சுங்க. ராகு அந்நிய மொழியை குறிக்கிறது. பல மொழிகள் பேசுகிறது. இவங்க பார்த்திங்கன்னா 2-3 லாங்குவேஜ் பேசுவாங்க. தமிழ், இங்கிலீஷு, இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், வேறு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இது வெளிநாட்டு வருமானத்தை குறிக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா தனி கொடுத்துன்னு இருக்க வச்சோம். எப்பவுமே பாம்பு தனி இருக்கிற இடத்துல அங்கே ஓனராக காலி பண்ணிடும்னு சொல்கிற மாதிரி தனி கொடுத்தனம் பிரதானமாக இருக்குது. தனி கொடுத்தனம் வெற்றியும் பெறுகிறாங்க. இவங்க தொழில் ரீதியாக பூர்வீக ஒரு இடம் விட்டு பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்துல சென்று வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த இதில் பார்த்திங்கன்னா வருமானம் எல்லாமே பெட்டர் தான். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது கையில் எடுத்துக்கணும். இங்கே டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம், அப்புறம் இதுக்கப்புறம் ஏஐ டெக்னாலஜி, இது மாதிரி புது புது டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். இவங்க குடும்ப உறவில் ஒன்றே இவங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ராகு எங்கே இருக்குதோ அங்கே ஒரு பிடிவாத குணம் உண்டு. ஏன்னா ராகு இது 2ல் வந்துட்டாலே இது ராகு கேது தோஷம் உண்டு. இவங்க திருமணத்துக்கு அந்த பரிகாரங்கள் செஞ்சு தான் ஆகணும். பரிகாரத்தின் பின் வெற்றி அடைய வேண்டிய வாய்ப்பு உண்டு. இதை குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதெல்லாம் 33 வயசுக்கு மேலே நல்ல வளர்ச்சி உண்டு. இவங்க தாய் இதை 2ல் தாய் உடல்நிலை பாதிக்கப்படும் போது இவங்க இந்த ராகு கேது பரிகாரம் பண்ணணும். இப்போ பார்க்கணும் 2ல் குடும்ப சந்திரன் உச்சம் அடையுது, 2ல் ராகு இருக்குன்னா அப்போ யாருக்கு இருக்கோ அவங்க இந்த ராகு கேது பரிகாரம் பண்ணும்போது தாயின் உடல்நிலை இது சூட்சுமத்தில் சரியாகணும் ஒரு தத்துவம் இருக்குது. சரிங்க. இப்போது அவங்களோட பிரத்யேக கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லலாங்க? இவங்க பார்த்திங்கன்னா சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயில் அனைத்துமே சிறப்பு. இதில் திருநாகேஸ்வரம், ராகுவோட தன்மை இருக்கிற அந்த கோயில்கள் போயிட்டு வரலாம். ராகு கால பூஜைகள், ராகு கால வழிபாடுகள், சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயில்கள், இது துர்க்கை வழிபாடு. ராகுனா துர்க்கை குறிக்கும். துர்க்கை அம்சவோட வழிபாடுகள் எல்லாமே இவங்களுக்கு வெற்றியை குறிக்கும். துர்க்கையில் பார்த்திங்கன்னா அது ஆயுதம் இருக்கணும், அந்த அம்சம் இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கு. இந்த பாம்புக்கு பால் ஊற்றுறது அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்து ரீதியாக மாறுது. இதில் இந்த காவல் தெய்வத்தில் ஆயுதம் உள்ள காவல் தெய்வமும் பண்ணலாம். பலி கொடுக்கும் பூஜை மாதிரி இருக்கிறது தான் இன்னும் நல்லாயிருக்கு. இந்த 2ல் எப்போ ராகு வந்தாலும் இந்த அம்சம் உள்ளது வெற்றின்னே சொல்லலாம் இந்த கோயில்கள் போயிட்டு இருந்தால். சரிங்க. இப்போ இறுதியாக 2ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும், அவங்களுக்கு குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும்? ஆமாம், இப்போ 2ல் கேது இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கேதுங்கிறது ஒரு குழப்பத்தை குறிக்கும். குழப்பத்தில் ஒரு தெளிவும் இருக்கும். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் ஃபஸ்ட்டு இவங்க பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் பழகின போகிற இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பேசுகிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு ஆன்மீக பேச்சாக இருக்கும், முக்கியமான பேச்சுகள் நடக்கிறதா இருக்கும். எந்த ஒரு சபையிலையும் இவங்க பேசி வென்றுவாங்க. இவங்க பொருளாதார ரீதியாகவே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சிறிது கொஞ்சம் குழப்பமாக இருந்து பின்னாடி படிப்படியாக டெவலப் ஆகக்கூடியது. இவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் விநாயகர் வழிபாடு ஒன்று பண்ணிக்கலாம். 2 கேது விநாயகர் குறிக்குது, அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். குடும்பத்தில் இவங்களுக்கும் தனி கொடுத்தனம் உண்டு. கேதுங்கிறது அந்நிய கிரகத்தை குறிக்கிறது. கேதுங்கிறது அரசியல் தொடர்புது. இந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பொருளாதாரங்கள் வெற்றி பெறுகிறது எல்லாமே இந்த கேதுவோட அம்சம்தான். இப்போ ரஜினிகாந்த் அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அவருக்கும் 2ல் கேது. அப்போ என்ன சொல்ல வரேன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் வளர்ச்சி, வெளிநாட்டில் வளர்ச்சி, வாடகை சம்மந்தப்பட்டது கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். முதல் வீடு கட்டும் பொழுது வாஸ்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய வாஸ்து தவிர்த்தக்கூடாது. இது ஒரு பெட் அனிமல்ஸ் இயற்கையாகவே வந்துடும். இவங்க வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிறதா இருக்கும். கண் சம்மந்தப்பட்டது அதை மட்டும் பார்க்கணும். இவங்க பேசுகிற பேச்சு மந்திர வாக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா அது கேதுங்கிற ஆன்மீகம். ஒரு சில வாக்குகள் சொல்லுவாங்க, அது இயற்கையாக லைவாக நடக்கும். அப்போ இவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே கவனமாக பொறுமையாக பயன்படுத்திட்டாங்கன்னா சொல்கிற வாக்கு நல்ல வாக்காக சொல்லிட்டா சக்ஸஸ் ஆயிரும். ஒரு தவறான வாக்காக அதுவும் நடந்துடும். ஆக இவங்க ஏதோ ஒரு வேலை நல்லா இருப்படா அப்படின்னு சொன்னாலும் பிழைச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த கேதுக்கு அவ்வளோ வலிமை உண்டுங்க. சரிங்க. இப்போ அவங்களோட பிரத்யேக கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லலாங்க சார்? கேது அப்படின்னாலே விநாயகர் சொல்லுவோம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு, கேது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர், ஆஞ்சநேயர் வழிபாடு கேது அது மாதிரி இது எங்கெங்கே நிற்கிதுன்னு தன்மை அது பேர் அம்சம் மாறும். பொதுவாகவே இதில் அந்த யமகண்ட நேரத்தில் பூஜைகள் ரொம்ப ரேர் தான். யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்கிறது, அந்த பூஜை சம்மந்தப்பட்டு செய்யும்போது இன்னும் வளர்ச்சியை கொடுக்குது. இதில் இந்த எந்த ஒரு கோயிலாக தான் அந்த எலி சம்மந்தப்பட்டது மூஞ்சூர் வச்சுப்பாங்க இல்லையா, அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு பிரதானமாக அதை அந்த சிலை கோயில் விநாயகர்கள் வைக்கிறாங்கன்னா அந்த இதுக்கு மட்டும் நான் பணம் தரேன், இல்லை விநாயகர் கோயிலில் அன்னதானம் கொடுக்குறேன், அதில் ஒரு சங்கடகர சதுர்த்தி வரும் அதுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கறது, அதை கோயில் நிர்வாகம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணலாம். இதில் முக்கியமாக ஒரு யமகண்ட நேரத்தில் அது யார் ஜோசியரோ இல்லை ஆள்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். அது கொஞ்சம் சூட்சமான விஷயமா இருக்குது.
அது ஒரு சிலருக்கு ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கறது யமகண்ட நேரம் தான் இவங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம 2ஆம் இடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க சார். கண்டிப்பாக இது நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.